பண்டிகை எதுவாயினும் சொந்த ஊரில் கொண்டாடுவதைத்தான் பலரும் விரும்புகின்றனர். அந்த வகையில் இந்த தீபாவளிக்காக லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட தயாராகி வருகின்றனர். அவர்களது வசதிக்காக தமிழகம் முழுவதுமே சிறப்பு பேருந்து வசதிகளை அரசு செய்திருக்கிறது. விரிவாக பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு தீபாவளி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பயணிகள் வசதிக்காக 21,289 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இவற்றில் சென்னையிலிருந்து மட்டும் 11,225 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னையில் 5 இடங்களில் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோயம்பேட்டில் பயணிகளுக்காக 29 சிறப்பு முன்பதிவு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. திருச்சி, மதுரை, மயிலாடுதுறை, நாகை, வேளாங்கண்ணி, நெல்லை, தூத்துக்குடி, திருச்செந்தூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சேலம், கோவை செல்லும் பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக 21,000 சிறப்பு பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கைகளை போக்குவரத்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். சென்னையில் இன்றிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இன்று 3,254 சிறப்பு பேருந்துகள் சென்னை கோயம்பேட்டிலிருந்து இயக்குவதற்கான நடவடிக்கைகளை போக்குவரத்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். அதேபோன்று இந்த ஆண்டு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக 5 மையங்களில் இருந்து பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அண்ணா நகரில் மையத்திலிருந்து ஆந்திரா செல்லக்கூடிய பேருந்துகளும், பூந்தமல்லி மையத்திலிருந்து வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி செல்லக்கூடிய பேருந்துகளும், அதேபோன்று தாம்பரம் சானிட்டோரியம் மையத்திலிருந்து தஞ்சாவூர், கும்பகோணம் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கையும், கோயம்பேடு மாநில தேர்தல் ஆணையம் மையத்திலிருந்து புதுச்சேரி, கடலூர் செல்லக்கூடிய பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. மற்ற பிற ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் சென்னை கோயம்பேட்டிலிருந்து இயக்குவதற்கான நடவடிக்கைகளை போக்குவரத்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். இதற்காக 29 சிறப்பு முன்பதிவு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பயணிகளுடைய பாதுகாப்பு வசதிக்காக சிசிடிவி கேமராக்களை வைத்து கண்காணிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 200க்கும் மேற்பட்ட போக்குவரத்து ஊழியர்கள் இதற்காக பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதேபோன்று விசாரணை மையங்களும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று பயணிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. நாளை அல்லது நாளை மறுநாள் அதிக அளவுக்கு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான பயணிகளுடைய எண்ணிக்கை அதிக அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கிறது. தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு 200க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவல்துறையினர் இங்கு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரை 3 லட்சம் பேர் தமிழகம் முழுவதும் முன்பதிவு செய்திருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் செல்லும் பேருந்துகள் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் செல்லும் பேருந்துகள் கோயம்பேடு எதிரே உள்ள மாநில தேர்தல் ஆணைய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படுகின்றன. தற்போது நாம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள 100 அடி சாலைக்கு அருகே அமர்ந்திருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையருக்கு அருகாக அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். இந்த தற்காலிக பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு உதவுவதற்காக காஞ்சிபுரம் மண்டலத்திற்கு இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுக்கான விசாரணை மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநில தேர்தல் ஆணையத்துக்கு அருகே இருக்கக்கூடிய தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து பாண்டிச்சேரி, செங்கல்பட்டு, மதுராந்தகம், காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளுக்கான பேருந்துகளானது இயக்கப்படுகிறது. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் 26ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் 186 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சராசரியாக ஒரு நாளைக்கு 200 பேருந்துகள் என்கிற அளவில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆந்திர மாநில பேருந்துகள் அண்ணாநகர் மேற்கு மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. தற்பொழுது நாம் இருக்கும் இடம் சென்னை அண்ணாநகர் மேற்கு பேருந்து நிலையத்திலிருந்து இருக்கிறோம். இங்கு ரெட்டில்ஸ் வழியாக ஆந்திர மாநிலம் செல்லும் அனைத்து சிறப்பு பேருந்துகளும் இங்கிருந்து இயக்கப்படுகின்றன. இன்று முதல் நாளொன்றுக்கு 240 சிறப்பு பேருந்துகள் என இந்த 3 நாளைக்கு 720 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஊத்துக்கோட்டை, பொன்னேரி, திருத்தணி, திருப்பதி, ரேணிகுண்டா போன்ற பகுதிகளுக்கு இங்கிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக போக்குவரத்து கழகம் சார்பாகவும் ஆந்திர போக்குவரத்து கழகம் சார்பாகவும் இங்கு சிறப்பு தகவல் மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு 24 மணி நேரமும் பொதுமக்களுக்கு தகவல் பெறுவதற்கான ஒரு சிறந்த ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக போக்குவரத்து கழகம் சார்பாக 20 ஊழியர்களும், ஆந்திர போக்குவரத்து கழகம் சார்பாக 10 ஊழியர்களும் என மொத்தம் 30க்கும் மேற்பட்டோர் இங்கு பொதுமக்களின் பயணிகளின் வசதிக்காக இங்கு ஒரு சிறந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மின்விளக்கு, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி என அடிப்படை வசதி, பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் இந்த 3 நாளுக்கு செய்யப்பட்டிருக்கிறது என்றும், தற்போது இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளின் அளவே தீபாவளி முடிந்த பிறகும் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 1ஆம் தேதி வரை இதே எண்ணிக்கையான பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக போக்குவரத்து கழகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் ஓசூருக்கு செல்லும் பேருந்துகள் பூந்தமல்லியிலிருந்து இயக்கப்படுகின்றன.
தற்போது நான் நின்று கொண்டிருக்கும் இடம் பூந்தமல்லி பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்திலிருந்து சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், வாணியம்பாடி, வேலூர் ஆகிய பகுதிகள் செல்வதற்கான தீபாவளி சிறப்பு பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பயணிகள் சுலபமாக சிரமமின்றி செல்வதற்கு அனைத்து வகையான ஏற்பாடுகள் போக்குவரத்து துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் 15 பேர் இந்த கண்காணிப்பு பணிகள், அதாவது ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பயணிகள் சிரமமின்றி அந்தந்த ஊர்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்று மட்டும் 402 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கட்டுப்பாட்டு அறை ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. பயணிகளுக்கு சரியான முறையில் தகவல் தெரிவிப்பதற்காக கட்டுப்பாட்டு அறை ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. திண்டிவனம் வழியாக கும்பகோணம், தஞ்சாவூர் மார்க்கமாக செல்லும் அனைத்து பேருந்துகளும் தாம்பரம் சானிட்டோரியம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. விக்கிரவாண்டி, பன்ருட்டி, திண்டிவனம் ஆகிய வழிகளிலிருந்து தஞ்சாவூர், மன்னார்குடி, கும்பகோணம், பட்டுக்கோட்டை ஆகிய பகுதிகளுக்கு இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகள் தாம்பரம் மெப்ஸில் இருக்கும் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்திருந்தது. அதன்படி இன்றிலிருந்து 3 நாட்கள் இங்கிருந்து பேருந்துகள் செல்வதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக ஏற்கனவே புக் செய்தவர்கள், அவர்கள் புக் செய்திருந்த அந்த பேருந்துகள் எந்த இடத்தில் நிற்கின்றன, அதேபோல் எப்படி அதற்கு செல்ல வேண்டும், அது போன்ற தகவல்களை இங்கு இருக்கக்கூடிய அமைக்கப்பட்டிருக்கும் விசாரணை மையங்களில் அறிந்து கொள்ளலாம். அதேபோல் இங்கு முன்பதிவு செய்து கொள்வதற்காக புக்கிங் கவுண்டர்களும் தனியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று மட்டும் சுமார் 250 சிறப்பு பேருந்துகள் இந்த அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பண்டிகையை முன்னிட்டு மீண்டும் திரும்பி வருவோரின் வசதிக்காக இதே அளவிலான பேருந்துகள் வரும் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் இயக்கப்படுகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.